ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலங்காத்தால் பச்சை பனியன் போட்டு உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் தான் உங்கள் தர்ஷன். நைட்டு 4 மணிக்கு எடிட்டை முடிச்சுட்டு 5 மணிக்கு தூங்கி 6 மணிக்கு எதாச்சும் கிரவுண்டுக்கு வந்தேன். கண்ணு போக்க எந்திரிச்சு ஒரு மாதிரி தான் இருக்குது. தூங்கும் சவுக்கு பனியன் போட்டு இவன் தான் நிஜித்து. எனக்கு வர வெனஸ்டே காலேஜ் தெரியுமா உனக்கு? எனக்கு கேட்கவே இல்லை, இப்போ எதுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். என்ன விலாகா இன்ட்ரடக்ஷனா? இல்லை, சும்மா இங்கே டயக்ராம் படம் வருதுல்ல, அது கேட்டுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோ வேணும், கிளிக் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் என்னடா வீடியோ தாண்டா எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, சட்டை போட்டு எடுத்து முடிச்சுட்டு வா. ஹாய் ஆண்டி அங்கிள் டே பச்சை சட்டை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆர்ஜே பாலாஜி என்ன மாதிரி ஆகிட்டேன். மண்டையெல்லாம் குழம்பி இங்கெல்லாம் தலை ஒரு மாதிரி கேராக இருக்குது. இப்போ வந்து அங்கே டீம் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. டீம் பிரித்து நம்ம விளையாண்டுட்டு இன்னைக்கு அந்த விளாக பார்க்க போகிறீங்க. ஒரு சூப்பரான விளாக் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க போகலாம். Tacho chango அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அங்கிட்டு போய் விளையாடவா? முதல் தந்து ஆல் ஓவர் முடிவில் 14-1. அதை வீடியோ சொல்லு. நாசமா போச்சு சொல்லுவாங்க. சொல்லு, என்ன பண்ண? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அதாவது அடிக்கணும்னா தூக்கி அடிக்க கூடாது. தட்டி தட்டி ஆடுறானா வெறிவா மாதிரி தூக்கி அடிச்சுட்டு மிடில்ல பட்டுச்சு. அடிச்சது சரியான மிடில். இதுதான் பேட்னா மிடில் சூப்பரா பட்டுச்சு. ஹேண்டில் மட்டும் ஆடி அவரையெல்லாம் போயிடுச்சு. அருமையா நெட்டையெல்லாம் யாருக்கும் ஒரு ஆடிக்கலாம். அதாவது எப்படின்னா கனவெல்லாம் வந்துச்சு, அச்சு முடியலாம் நினைச்சேன். அதே மாதிரி விராட் கோலி வந்து ஓடிஐல கடைசி வருஷம் 2027 33 வருஷம். விராட் கோலி அடுத்த வருஷம் அது வந்து ஏதோ ஆட வேண்டாம் முடிகிற வரைக்கும் ஆடெல்லாம் ஆட விட மாட்டாங்க. எல்லாம் கிடையாது, ஆடுவோம் எப்படி வேணா. என் கனவு சரின்னு வேர்ல்டு கப் இல்லையா அது? சும்மா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கடைசி வரல பாங்க. விராட் கோலி அந்த ஸ்ட்ரைக் இருக்கு. கடைசி 4 கோல் தட்டி ஒரு பால்ல 3 ரன் கொண்டு வந்துட்டேன். எப்படி ஆடி இருக்கும். நீ அடிக்க மாட்டேன், நீ ஓடிட்டு இருந்திருப்ப. ஓட வேணாமா, உயிரை கொடுத்து ஓடி இருக்கேன். எவ்வளவு ரன் ஓடி எடுத்திருக்கேன் தெரியுமா? 40 ஓடி எடுத்தேன். 42 ரன் என்னால வந்துச்சுல, அதுக்கு சந்தோஷம் சொன்னேன். யாருக்கு? விராட் கோலியா? என்ன ஆச்சுல 42 ரன் 40 போல தெரியுமா? 112. நானும் விராட் கோலி தான் கிடக்கு. ரெண்டாச்சும் ஒரு பால்ல 3 ரன் விராட் கோலி வந்து சொல்றாரு. சரி கேன் டூ இட் அப்படிங்கிறாரு. சரி ஓகே, நம்ம முட்டிண்டா விராட் கோலியே சொல்றாரா, பல போல்டுக்கு ஜெயிச்சு வர்றான்னு ஒரு போல்ட் ஆயிட்டான். பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? பாரு தட்டி விட்டு 3 ரன் ஓடி 3வது ரன் அப்படியே பேட் வச்சு 1/2 கிரவுண்ட்ல இருந்து டைவ் எடுத்து போய் நின்னுட்டேன். பாதி கிரவுண்ட்ல இருக்கு, அப்படியே போயிட்டு இருக்கு. சைட்ல பாக்குறேன், அவுட் கொடுக்கல, ஜெயிச்சுட்டோம். இங்கே கேட்ட மாதிரி இருக்கா? கேட்ட மாதிரி இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. வெற்றிக்காரமா முதல் மேட்ச் தோத்துட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்கோம். எல்லாம் இவனாலதான். அந்த ஒரு கேட்ச் புடிச்சிருந்தானே நீங்க மேட்ச் எங்கேயோ இருந்திருக்கும். 3 கேட்ச் விட்டாங்க. ஃபீல்டிங் விடுறானுங்க, எல்லாமே பண்றானுங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க ரன்னும் அடிக்கல, ஒண்ணுமே இல்ல, ஒரு வித்தியாசமா இல்ல. சிஎஸ்பி டீம் டாஸ் வென்று பேட்டிங் தேர்வு. இந்த டைம் கலக்குறோம். நானும் பாக்குறேன். மொத்த சாட்லயும் 3000 தடவை கலக்கிடுவேன். எனக்கே பேட்டிங் கொடுக்க மாட்டானுங்க. ஓப்பனிங் விராட் கோலி என்ன இறக்கி விட மாட்டானுங்க. விராட் கோலி ஓப்பனிங் விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு.
விராட் கோலி மாதிரி ஆடி ஏபி டிவிலியர்ஸ் மாதிரி அடிச்சு கிறிஸ்கேல் மாதிரி முடிக்கிறான். யாருன்னு பார்த்தா பின்னாடி இருக்கவன். பின்னாடி திரும்புடா. விராட் கோலி மாதிரி ஆடி ஏபி டிவிலியர்ஸ் மாதிரி அடிச்சு கிறிஸ்கேல் மாதிரி முடிக்கிறான். ஒரு வாட்டர் ஜூஸ் வாங்கிக்கோ. ஜூஸா? வரேன். தண்ணியா? காலையில 11 ஜூஸ், தண்ணி ஜூஸ் ரெண்டுமே. ஜூஸ் இல்ல தண்ணி. தண்ணி ஜூஸ் என்ன வேணும்? தண்ணி. ஒரு தண்ணி வேணுமா? 1 லிட்டரா 2 லிட்டரா 4 லிட்டரா 5 லிட்டரா? 6 லிட்டர். 6 லிட்டரா? ஓகே. இந்த கேன் எவ்வளவு பெருசு? இந்த வாட்டர் கேன் 6 லிட்டர் பத்தாது, எனக்கே பத்தாது. எனக்கு பத்தும். உனக்கு வரல, எனக்கு வேணும். உனக்குலாம் 1 லிட்டர் வாங்கிடுறேன். நீ என்ன விளையாண்ட? சூர்யா மட்டும் அவுட் ஆகலன்னு வச்சுக்கோ, நேரம் இப்படி பேட்டை மேல தூக்கி நின்று இருந்திருப்பேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நான். எப்படி ஆடி இருக்குப்பா? விராட் கோலியோட 100 அடிச்சா வந்தா நீ அப்படிதான் இருப்பியா? எப்படி சிங்கிள்ஸ்லயே 50 ரன், சிங்கிள்ஸ்லயே 50 ஓடுவோம், டபுள்ஸ்ல 100 நீ ஓடுவோம். 42 அடிச்ச, 6 6 அடிச்ச, ஒரு ரன் அடிச்சு வச்சு கொடுத்த ஜெர்சி பட கதையெல்லாம் சொன்னீங்க. அது ரன் ஜெர்சி பட மாதிரி தான் ஆச்சு. நீ ஓடு, பாத்திருக்க, நீ பாத்திருந்தேன்னா நீயே வந்து பேசி இருப்ப. ஓட வேண்டியதான். எப்படி தாங்கறா? அவ்வளவுதான். இப்ப ஏசி மாதிரி தசை நடிகை பார்க்க போறீங்க. வாய்ட் 53. என்னடா பண்ற? அடிக்காம டாட் பால் பாறேன், பார்த்தா மன போறான். 6 அடிப்பான்னு பாக்கலாம். அச்சாரு இப்பதான் 2வது மேட்ச் அச்சு அடியில கிழிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும். 59 அடிக்கிற அடி வந்தா மாதிரி அடி கட்ட பறக்கும், எல்லாம் தெரிக்கும். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இவர எனக்கு ஒரு அடி வீடியோ அம்பேர் நின்னு எல்லாமே நாங்க இவ்வளவு இருக்கடா என்ன? தரேன்டா. பூபதி நிறைய காசு வச்சிருக்கியப்பா, ஆனா வாங்கி கொடுக்க மாட்டியப்பா. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஃபீல்டிங் வரோம், வழக்கா விடுறோம், அல்லது சதரா விடுறோம் பாக்குறீங்க. இப்ப 59 ஒழுங்கா ஃபீல்டிங் பண்ணா அழகா ஜெயிச்சிடலாம். போனாச்சும் இங்க பாத்துக்கணும். அருமையான ஃபீல்டிங் நினைக்கிறானுங்க. கேப்டன் பேச்ச கேட்க மாட்டானுங்க. அந்த தர்ஷன் கேட்டாங்க பாரு, கேப்டனா இருப்பானா இந்த மாதிரி எப்படி வரானு? சின்ன பையன் மாதிரி ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. இது உங்க ஊர்ல இருக்கா? இது சூப்பரா இருக்கும். அது எவ்வளவுன்னு சொல்லு பாக்கலாம். ₹1 என்னென்ன கலந்து தரானுங்க அதுல? அந்த பிளாஸ்டிக் பேப்பரே ₹1 வரும். ஜூஸ் ₹1 கொடுக்குறானா என்னென்ன இருக்குன்னு சொல்லு. சரி கொஞ்சம் கூட. அத ₹1 என்னென்ன இருக்கு? பிளாஸ்டிக் இருக்கு, கலர் இருக்கு, கெமிக்கல் இருக்கு. நான் கொடுக்குறேன். சரி இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் நான் போடுறேன். நான் ராசியான வெறுப்பாயிரும் உண்மையிலேயே. நான் மூடிட்டு ஃபீல்டிங்னா எல்லா ஜெயிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் நான் கீப்பிங் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஓவர் சரி இவன்ட்ட கொடுத்தலாம். போடவே இல்லை, இவன் கொடுத்தலாம். 2வது ஓவர் நான் போடுவேன். தம்பி 2வது ஓவர் என்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லாம இருந்தீங்கன்னா நான் பாலை இங்க குத்தி அங்க திருப்பி அவ்வளவுதான். ஓகே நான் டீம் இப்ப பாரு என் கேப்டன்ஷிப் எப்படி ஜெயிக்க வைக்கிறேன்னு எனக்கு தெரியும். என் கேப்டன்ஷிப் எப்படி ஜெயிக்க வைக்கிறேன்னு எனக்கு தெரியும். விளாண்டு முடிச்சு அச்சு கிழிச்சு சதற விட்டாச்சு. கரெக்டா எவ்வளோ? ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 120 அடிச்சோம். 2வது மேட்ச் ஒரு 59 சேஸ் பண்ணோம். 2மே அவனுக்கு தான் பண்ணாங்க. நான் எதிர ஓடல. நம்ம ஜேடியை பாருங்க அப்படியே புடிங்கிட்ட மாதிரி வராரு.